ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தல QLA 3 சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 30/4/2024 ஸ்ரீசக்தி SS 413க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு கட்டாயம் கிடையாது. வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 262 ஃபுல் ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு 243 262. அதுக்கு முந்தின செவ்வாய் வந்து 035. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 452ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5D4Dயோட 2-1 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது. அதாவது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு சி போர்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நம்ம 785 கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 959. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 59. இதோட நம்ம +21. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 5ஓட 2 கூட்டும்போது 7. இங்கே 9ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 0. 7 அல்லது 0 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான இந்த 785க்கு அப்புறம் ஏ போர்டு அல்லது ஆல் ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 785க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 795. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 1 பை 1 பார்த்துக்கிட்டு வருவோம் நண்பா. சேம் தான். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா ஏ போர்டு, ஒரு ட்ரா சி போர்டு, ஒரு ட்ரா ஏ போர்டு, ஒரு ட்ரா சி போர்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 795 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 243. இதில் நம்ம எடுக்க போகிறது 43. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6. 3ஓட 1 கூட்டினோம்னா 4. 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 795க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். இந்த 795க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 006 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட நம்மளுக்கு போர்டு வந்து இந்த ட்ரா நம்மளுக்கு சி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு ட்ரா சி போர்டு, ஒரு ட்ரா ஏ போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம 2 ட்ரா பார்த்துருக்கோம். ஒரு ட்ரா ஏ போர்டு, ஒரு ட்ரா சி போர்டு. இப்போ 006க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 549. இதில் நம்ம எடுக்க போகிறது 19. இதோட +21. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 2ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். இங்கே 9ஓட 1 கூட்டினா 0 கிடைக்கும். 3 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 006க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 0. இப்போ இந்த 006க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 015 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ 015 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 648. இதில் நம்ம எடுக்க போகிறது 48. இதோட நம்ம +21. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டும்போது 6. 8ஓட 1 கூட்டினா 9. 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 015க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 015க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 209. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அப்புறம் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். இப்போ 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு, சி போர்டு, ஏ போர்டு, சி போர்டுன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 209க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். யார் நேற்றுக்கானது முந்தினத்துக்கு குழப்பிக்க வேண்டாம். செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளை உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து 5D4Dயோட அந்த 2-1 கூட்டி பாருங்கள் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கிறங்கிற கட்டாயமும் கிடையாது நண்பா. இப்போ 209 பார்க்கலாம். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 161. இதில் நம்ம எடுக்க போகிறது 61. இதோட நம்ம +21.
இப்போ இது கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 1ஓட 1 கூட்டினா 2, 8 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 209க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 2. இப்போ இந்த 209க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 452 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 452க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 917. இதை நம்ம எடுக்க போகிறது வந்து 17. இதோட நம்ம ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டும்போது 3, 7ஓட 1 கூட்டும்போது 8, 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 452க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 8 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 452க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 035 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பி போர்டு நண்பா. முத கிடச்சிருக்கிறது பி போர்டு. ஸோ இது நம்ம போன வாரம் பார்த்த அதே மெத்தட் தான். இப்போ 035க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 035 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 107. இதில் நம்ம எடுக்க போகிறது 07. இதோட நம்ம ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 2 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 8. இப்போ நம்மளுக்கு இந்த 035க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 262. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. இது நம்ம போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான் நண்பா. போன வாரம் நம்மளுக்கு வந்து ஏசி மெத்தடில் ஹிட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த ட்ரா சேம் தான். நான் மறுபடியும் ஏ போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். வேணுண்டா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு சி போர்டு ஏ போர்டு சி போர்டு தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு லாஸ்ட்டு 2-3 ட்ராவாக வந்து நம்மளுக்கு போர்டு சியில் தான் இருந்தது. அதுலேயும் லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு பியில் இருந்தது. அதனால் நம்ம போன ட்ரா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அல்லது 8 மேக்ஸிமம் சான்சஸ் சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் நம்மளுக்கு வந்து ஏசி போர்டில் நம்மளுக்கு 2 ஹிட் ஆயிருந்துச்சு டபுளாகவே. ஸோ சேம் ஃபார்மேட்டை தான் இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 262 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 243. இதில் நம்ம எடுக்க போகிறது 43. இதோட ப்ளஸ் 21. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 6 அல்லது 4 இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 அல்லது 4 கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம இதை ஃபார்மேட் இப்படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 4, 6 அல்லது 4 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் நண்பா போட்டிருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்ருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 4 கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு சி போர்டுங்கிற மெத்தடில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 30/4/2024 ஸ்ரீசக்தி SS 413க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.